அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியின் திருவடி பாதம் பணிந்து வணங்கியும், எனக்கு ஜோதிடக்கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதம் பணிந்து வணங்கியும், இன்றைய பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற அதாவது குரு பயிற்சி பலன் வரிசையில் இன்றைக்கி மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும், இந்த 2026 குரு இடம்பெயர்ந்ததில் இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். உபய ராசியான மிதுன ராசி காலபுருஷன் 3ஆம் வீட்டு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய புதனின் ஆதிக்கத்தை பெற்றது தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி உபய ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இப்போ உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். எப்பயுமே குரு அமர்ந்த இடம் அப்படிங்கிறது பால் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன பால் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாக்குஸ்தானத்திலையும் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலையும் பொருளாதார ஸ்தானத்தில் வருவாய் ஸ்தானத்தில் தான் குரு அமர்றார். அப்போ குரு இருக்கக்கூடிய இடம் பால்னு சொல்கிறது என்னென்னா, குரு எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார், தனக்குன்னு எதையும் சேர்த்திக்க மாட்டார். அதனால் அதைத்தான் குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குமானா கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு தனக்காரகன் 2இல் அமையும் போது வருவாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, அவர் அமர்ந்த வீடு அப்படின்னு பார்க்குறது சந்திரனோட வீடு. அப்போ சந்திரனோட வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதை செஞ்சால் காசு வருமா, இல்லை அதை செஞ்சால் காசு வருமா, அதை பண்ணால் இப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கும். ஏன்னா குரு அமர்ந்த வீடு அப்படிங்கிறது சந்திரனோட வீடு, அதாவது உச்சம் பெற்றவர். குரு எங்கே இது பண்ணுறாருன்னா சந்திரனோட வீட்டில் தான் உச்சம் பெறார். ஏன் குரு சந்திரனோட வீட்டில் உச்சம் பெறார் அப்படிங்கிறப்ப, எப்பயுமே தாயாருக்கு தான் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். தன் குழந்தை இப்படி வரணும் அப்படிங்கிறதுனால தான் சந்திரனோட வீட்டில் குருவை உச்சம் பெற செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இந்த குழந்தைகளுக்கு உண்டு. அதனால இந்த டைம் உச்சம் பெற்ற குரு கடகத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கு யார் மூலம் இந்த டைம் வருமானம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தாயார் மூலம் கிடைக்க வேண்டிய, அதாவது தாயாருடைய வீட்டு சைட்லேருந்து ஏதாவது நீங்கள் உதவிகள் எதிர்பார்த்துருந்தாலோ, அப்போனா அம்மாயி வீட்டு சைடு இல்லை அம்மா வீட்டு சைடில் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துருந்தாலும், இல்லது அவருக்கு வர வேண்டிய ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அது சம்பந்தமான இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் கிடைக்கும். அதாவது எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு இந்த இடத்த நின்று தான் இருக்கார். அப்போ அந்த இடத்துல நிற்கிறனால உங்களுக்கு வருவாய்க்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டு. குரு ஆனால் உங்களுடைய அந்த இடத்துல நின்றுட்டு எங்கே பார்வை செலுத்துகிறார் அப்படிங்கிறதுனா, உங்களுடைய 6ஆம் வீடு பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடும் உங்களுக்கு 6ஆம் வீடு அப்படிங்கிறது. அப்போ தொழிலில் கண்டிப்பாக ஒரு மனமாற்றம் அல்லது தடை ஏற்படும். அதாவது இந்த செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலை, இந்த தொழில் செய்யலாமா, இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலை நம்ம முதலீடு பண்ணலாமா, அதில் லாபம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் வரும், அதாவது தொழில் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பார்க்குறார் 8ஆம் தன் 6ஆம் வீட்டை பார்க்குற 6ஆம் வீடு, அது காலபுருஷனுடைய 8ஆம் வீடுங்கிறப்ப திடீர் மாற்றத்தை கொடுக்கும். தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம், சேஞ்சஸ், இல்லைன்னா தொழிலில் மேன்மை அடையக்கூடியது. அது செவ்வாயோட வீடு. வேகமாக இது வரைக்கும் தொழில் மந்தமாக இருந்துச்சுன்னா அந்த தொழில் வேகமாக முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு குரு உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார். 8ஆம் வீடு யாருடைய வீடு அப்படின்னு பார்க்குறப்ப அது சனி பகவானுடைய வீடு, காலபுருஷன் 10ஆம் வீடு. அப்போ அதுதான் சொன்னேன், 8 10 சம்மந்தப்படுகிறது. 8 அப்படிங்கிறது தடை தாமதம் அல்லது என்ன சொன்னால் விபத்து, இதையெல்லாம் குறிக்கிறது. ஆனால் விபத்து அப்படிங்கிறதுக்கு இங்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா சனியோட வீட்டு தான், கர்மக்காரகனோட வீட்டை தான் பார்க்குறாரு. அப்போ தொழிலுக்கு தான் முதன்மை எடுக்கணும். ஏன்னா ப்ளஸ்ஸாக பார்க்கும் பொழுது தொழிலுக்கு தான் எடுக்கணும். அப்போ கர்மக்காரகனுடைய, அதாவது தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய வீட்டையே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காலபுருஷனுடைய 10ஆம் வீடு அது. அப்போ உங்களுக்கு 8ஆம் பார். அப்போ அதான் சொன்னேன், தொழிலில் திடீர் மாற்றத்தை தான் ஏற்படுத்தக்கூடியது இருக்கும்.
அதே போல் பார்த்திங்கன்னா குரு தான் வீட்டை மறுபடியும் உங்களுடைய 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தை வந்து தன்னுடைய பார்வையாக மறுபடியும் பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் இந்த இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போய் இடமாற்றம், அதாவது தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்காக நீங்கள் வெளியூர் அல்லது வெளி இடங்கள் சென்று தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், ஏன்னா நீங்கள் இப்போ ஆனால் சொல்லலாம் 6, 8, 12, 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கறது. 6ங்கிறது நம்ம அடிமை தொழிலுக்கு போயிருந்தால் ஒரு தொழிலை வந்து நீங்கள் வேலை செஞ்ச இடத்த மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ங்கிறது கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம். 10 அப்படிங்கிறது முதலீடு அல்லது நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடிய இதை போய்க்கூடியது. அப்போ இந்த இடத்த தான் குரு பார்க்கின்றார். குரு பார்க்கும் இடம் அதாவது நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். அப்போ இந்த இடங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஆனால் எதன் வழியாக அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று சந்திரனுக்கு காரகம் அப்படிங்கிறது நம்ம மனோநிலையை குறிக்கும். நம்மளுடைய மனசு இதை தெளிவாக வச்சுக்கிட்டு தான் தொழில் செய்யணும். வெளியிடத்தில் நீங்கள் முதலீடு செய்வது என்றால், ஏன்னா 10ஆம் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு தான் உங்களுக்கு 10ஆம் வீடாகிறது. அப்போ நீங்கள் வெளியிடத்தில் போய் முதலீடு செய்யும்போது ஏன்னா உங்களுக்கு குரு பாதகாதிபதி அப்படிங்கிறப்ப ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து கையாளும் பொழுது மிக கவனமாக இருப்பது சிறப்பை தரும். ஏன்னா இங்கே வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல 8ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். அதனால் நீங்கள் தொழிலுக்காக முதலீடு செய்வதாக இருந்தால், அதாவது வெளி இடங்களில் போய் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத இடத்துல அறிமுகம் இல்லாத நபரோடு கூட்டு தொழில் செய்வதை வேண்டாம் என்பது தான் இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சிக்கு நான் சொல்ல வரும்போது. மற்றபடி எல்லாம் இருக்குது. ஏன்னா இன்னும் மற்ற கிரகங்கள் இருக்குது, சனியோட பார்வைகள் இருக்குது, எல்லாம் இருக்கிறப்ப அவருடைய சுயஜாதகத்தை பொறுத்து தான் பலனும் மாறுபடும். அப்போ இது வந்து பொதுவான பலனுங்கிறப்ப உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். தொழிலில் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது தொழில் மாற்றத்துக்கு தாய் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரே ஒரு குறைபாடு, உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்துக்கொள்வது மிகச்சிறந்தது. ஏன்னா குழந்தைத்தனம் நாட்டை இருக்கக்கூடாது. சந்திரனும் குருவும் சேர்றப்ப வந்து குழந்தைகள் எப்படி ஒரு பிடிவாதம் பிடிச்ச மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் வந்து வெகுளித்தனமாகவும் இருக்கும். அந்த மனநிலைமையில் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய கரெக்டான புதனினுடைய ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் வந்து புதனின் சாதுரிய புத்தியை பயன்படுத்தினீங்கன்னா இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வெற்றி பெறணும், அதாவது உங்களுக்கு குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய சிறு சிறு சங்கடங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு தான் சிறப்பை தரும். அப்போ ஆற்றங்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு அல்லது பௌர்ணமி நாட்களில் வந்து அம்மா வழியில் இருக்கக்கூடிய, அதாவது குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்மா வழியில் இருக்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும். அதாவது வயதில் முதியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும். நன்றி, வணக்கம்.